மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். இது குருவோட நட்சத்திரம். மீனராசியில் 4ஆம் பாதம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பாதம் மட்டும்தான் மீனராசியில் வரும். மீதி 3 பாதங்கள் கும்பராசியில் வரும். இப்போ தசா இருப்புக்கள் ஒரு பாதத்துக்கு 4 வருடங்கள் அப்படின்னாக்கா 4 வருடத்தில் என்னோட கணக்குப்படி நான் 3 வருடத்தை நான் எடுத்துக்கிறேன். 3 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22. 22 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். 22 வயசுக்கு பிறகு 17 வருடங்கள் புதன் தசை. 22 + ஒரு 17 அப்படின்னாக்கா 39. 39 வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரும். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா அவயோக தசைகள் நிறைய இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் அவயோக தசைகள். இந்த லக்னத்துக்கு இந்த லக்னமாக இருந்தால் அவயோக தசைகள், வேறு லக்னமாக இருந்தால் ராசிக்கு அவயோகர், லக்னத்துக்கு யோகராக இருந்தால் சிறப்பு. அதே லக்னத்துக்கு அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதுலேயும் ஜென்ம சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்க போது 2025 மார்ச் 29 முதல் ஜென்ம சனி ஆரம்பமாகுது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி. அதனுடைய பலன்கள் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா, அதாவது ஜென்ம சனியோட ஆட்டம் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னாக்கா ஜனவரி மாதமே ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சனிப்பயிற்சி வருது அப்படின்னாக்கா அது 3 மாதங்களுக்கு முன்னாடியே அதனுடைய வைப்ரேஷனை காட்ட ஆரம்பிக்கும். இது திருக்கணித முறைப்படி. அப்போ ஜனவரி மாதத்துலேருந்து ஜென்ம சனியோட பலன்களை எடுத்துக்கலாம். இப்போ நவம்பர் 15க்கு பிறகு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024 சனி வக்ர நிவர்த்தி ஆகுது. 1.5 மாத காலம் தான் இருக்குதுன்னு வச்சிங்களேன். நீங்கள் இப்போத்துலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம், இந்த ஜென்ம சனியோட பலன்களாக எடுத்துக்கலாம். ஜென்ம சனி வருது அப்படின்னாக்கா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பயப்பட தேவையில்லை, பெருசாக கெடுபலன் கொடுக்கும். ஜென்ம சனின்னா எல்லாருமே பயமுறுத்துகிறாங்க. நிறைய வீடியோக்களில் ஜென்ம சனி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட ஒரு கட்டத்தில் அது உண்மையாக இருந்தால் கூட, ஏன்னா ஜென்ம சனியில் பாடத்தை தான் கற்றுக் கொடுக்கும், நிறைய அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்கும். விரை சனியில் இருக்கும்போது ஒரு சில கெடுபலன்கள் கொடுத்துருக்கலாம், இல்லை கொடுக்காம இருக்கலாம். ஆனால் ஜென்ம சனியில் கெடுபலன்கள் உண்டு. தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமானால் இப்போ 22 வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், உடனடியாக கிடைக்கும். ஜென்ம சனினாக்கா உடனே கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. புதன் தசை, இது 7ஆம் அதிபதி தசை. இதில் வேலை வாய்ப்புகள்லாம் கொடுத்துரும். அந்த வேலை வாய்ப்பில் நீங்கள் நிரந்தரமாக இருக்கிறீங்களா, இல்லை இடமாற்றங்களை கொடுத்துட்டே இருக்கா, வேலை சார்ந்து உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்குதா, வேலை செய்யக்கூடிய இடங்களில் நெருக்கடி கொடுக்குதா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. ஏன்னா அவயோக தசையாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு வேலை கிடைச்சி அந்த வேலையில் திருப்தி இருக்காது, சரியான சம்பள உயர்வு இருக்காது, சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல வந்தாலும் சரி வராட்டியும் சரி அப்படின்ட்டு உங்கள் உழைப்பு போடுற மாதிரி இருக்கும். இது மாதிரியான உழைப்பை உறிஞ்சக்கூடிய காலம்னு சொல்லலாம் அந்த ஜென்ம சனிங்கிறது. ஏன்னா அவயோக தசை அப்படின்னாக்காவே உங்களுக்கு கஷ்டம்தான் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு வேலை செய்கிறீங்கன்னாக்கா அந்த வேலையில் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். எதையுமே கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நேரங்களில், இந்த தசா காலங்களில் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறது தான் நல்லது. அதுக்காக வேலைக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் வேலையை நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி, சுயதொழில் செஞ்சாலும் சரி, இல்லை மாச சம்பளத்தில் இருந்தாலும் சரி, சைலண்ட்டாக உங்கள் வேலை மட்டும் பார்த்தாலே போதும். வாக்குவாதங்கள் வேண்டாம். எது தொட்டாலும் அதில் பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த ஜென்ம சனியானது குருவோட வீடு தான், இல்லைன்னு சொல்லலை, நட்பு கிரக வீடு தான். சனி பகவானுக்கு சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. எல்லாமே நட்பு கிரகத்தோட நட்சத்திரம் தான். இருந்தாலும் கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கலாம் கூட. தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு கெடுபலன்கள் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வர வேண்டிய பணத்தை நீங்கள் கரெக்டாக வாங்கிக்கிங்க. இல்லை யாருக்காவது பணம் கொடுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போதைக்கு வேண்டாம். திருமணம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருமணம் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஜென்ம சனியில் திருமணத்தை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நிறைய தடைகளை கொடுக்கும். திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நிற்கும். சின்ன ஒரு பேச்சு வார்த்தையில் தடங்களாகும். ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டீங்க, சாதாரண ஒரு வார்த்தை விட்டுருக்கலாம், சும்மா விளையாட்டுக்காக ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்கலாம். அந்த விளையாட்டுக்காக சொன்ன வார்த்தை வினையாக முடியும். அதனால திருமணம் சார்ந்த முயற்சிகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தடைப்பட்டுனே இருக்கா, நீங்கள் ஜென்ம சனிக்கு பிறகு நீங்கள் திருமணம் பண்ணுறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் போகும். நிறைய சண்டை சச்சரவுகள் வரலாம். வேலை செய்யக்கூடிய இடங்களில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, 2வது திருமணம் நடக்கும். 30 வயசுக்கு மேலே செகண்ட் ரவுண்டு சனி, இது பொங்கு சனி அப்படிங்கிறதுனால, புதன் தசை சனி பகவானுக்கு நட்பு கிரக தசை அப்படிங்கிறதுனால ரெண்டுமே உண்டு. நல்ல பலன்களும் கொடுக்கும், கெடு பலன்களும் கொடுக்கும். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், பொருளாதார வளர்ச்சி, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு, இது எல்லாமே கிடைச்சாலும் நிம்மதி இருக்காது. உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும். யாராவது குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. எது சார்ந்தும் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்காது இந்த காலங்கள்.
37 வயசுக்கு மேலே 44 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்தால் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தவிர வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் நீங்கள் கவலையே பட தேவையில்ல. நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் இந்த நேரங்களில். மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவீங்க. கடன் பிரச்சனைகள் இருக்காது, கடன் தொல்லைகள் உங்களுக்கு இருக்காது. கடன் ஏதாவது இருந்துச்சுனாக்கா உடனடியாக ரிலீஃப் ஆகக்கூடிய தன்மைகளை கொடுத்துரும். மணி லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஒரு சில பேர் கொடுக்கும். ஏன்னா கொடுத்த பணம் வராது, வாங்கின பணத்தை கொடுக்க முடியாது. இது ரெண்டு மட்டும் கொஞ்சம் கவனமாக திட்டிங்கனாக்கா கேது தசையில் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. சுய தொழில் ஒரு சில பேருக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுய தொழிலை மாற்றுவீங்க, ஒரு இடத்த மாற்றுவீங்க, ஒரு வேலையை மாற்றுவீங்க. உங்களுக்கு அது மாதிரியான எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். ஜென்மசனியில் கேது தசை நடக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எதையுமே மாற்றுறது நல்லது. மத்தியம வயதில் வரக்கூடிய சுக்கிர தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. இருந்தாலும் வேறு லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு யோகராக இருந்தால் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். சுக்கிர தசையில் உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது. இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும். திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிராபலத்தை கொடுக்கும். நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். ஜென்மசனி அதனுடைய வேலையை கண்டிப்பாக அது செஞ்சே தீரும். உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து. உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ, அஸ்தங்கமாகி இருந்தாலோ, வக்கரமாகி இருந்தாலோ கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும். மற்றபடி தனியாக இருக்குது, எங்கே இருந்தாலும் சரி, எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இந்த சுக்கிர பகவான் இருக்குது அப்படின்னாக்கா அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் கூட பிரச்சனைகளை பண்ணாது இந்த சனி பகவான். குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் வாங்காதீங்க. இந்த காலகட்டத்தில் தொழில் மாற்றம் வேண்டாம், இடமாற்றங்கள் வேண்டாம், வேலை மாற்றங்களை எடுத்துக்கலாம். இந்த சுக்கிர தசையில் ஒரு சில பேருக்கு இடத்த மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் கவனமாக பண்ணுங்கள். மனக்குழப்பங்களை அதிகமாக கொடுக்கும். பெண்கள் ரீதியாக ஒரு சில பேருக்கு தொல்லைகள் உண்டு. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே பிரச்சனைகள் வரும். இல்லை வெளியே இருக்கக்கூடிய நபர்களால் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். கோர்ட்டு கேஸு வழக்கு அது மாதிரியான போகக்கூடிய தன்மைகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். சுக்கிரதசை நடக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் தைரியமாக இருக்கிறத விட கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னாக்கா இந்த நேரங்கள் நல்லது அப்படின்னு சொல்லலாம். 64 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரிய தசை அப்படிங்கிறது 6ஆம் அதிபதி தசை. இது ருணரோக சத்ருஸ்தான வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய இடம். இந்த தசை அப்படிங்கிறது கொஞ்சம் உடல்நிலையை பாதிக்கும். உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது தவிர்த்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளத்தையும் கொடுக்காது. இந்த ஜென்மசனியானது கொடுத்தா உடல்நிலை தொந்தரவுகள் தான், மருத்துவ செலவுகள், ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி அடிக்கடி எதுவுமே இருக்காது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரிப்போர்ட்டு. ஏதோ உடல்நிலை ஏதோ தொந்தரவு கொடுக்குற மாதிரியே நிறைய ஃபீல் இருக்கும். எங்கே போனாலும் நல்லாவது, எந்த கோயிலுக்கு போனாலும் ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்துனே இருக்கும். அதனால் உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமையை இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும். 70 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் சந்திரதசை. சந்திரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரதசை அப்படின்னாக்கா 5 குடையவனோட தசை. இது அவரோட 5ஆம் வீட்டுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த தசைங்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். யோக தசை அப்படின்னு சொல்லலாம். வாரிசுகளோட வளர்ச்சி இந்த நேரங்களில் நல்லாயிருக்கும். சுப விசேஷங்கள் வீட்டில் நடக்கும். பசங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கொடுக்கும். பசங்க வழியில் நல்ல ஒரு மேன்மையை பார்க்கலாம், வளர்ச்சிகளை பார்க்கலாம், சொத்து பிரித்து கொடுக்கறது, இது எல்லாமே இந்த நேரங்களில் நடக்கும். ஜென்மசனி வருது, ஏதாவது கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜென்மசனியில் நீங்கள் என்ன கர்மா, அதாவது என்ன கெடுபலன் செய்கிறீங்களோ அந்த கெடுபலனுக்கு தான் பதில் வரும். நல்ல பலன்கள், அதாவது நல்லது செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு. இந்த காலகட்டங்களில் அன்னதானம் செய்கிறது நல்லது. அன்னதானம் அப்படிங்கிறது ஒன்று சிறப்பான இருக்குது. ஜென்மசனியில் அன்னதானம் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள், அதாவது ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். கடன் பிரச்சனைகள் தீரும், மன அழுத்தங்கள் குறையும், மனசில் தெளிவான ஒரு எண்ணம் பிறக்கும். அதனால் இது மாதிரியான அன்னதானம் சம்மந்தப்பட்டது நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார். நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பார். நன்றி.